நான் என்ன நினைக்கிறேன்றது என்னோட குருநாதர் பீடாகே வந்து போட்டு உடைச்சிட்டாரு. அதுதான் நானும் நினைக்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் அவர் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் அதுதான் வந்து பரத் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சிஎஸ்கேக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டா இருக்காது வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறது. பட் ஆனா குஜராத் டைட்டன்ஸ் தான் அதர் ஹேண்ட் வந்து ஒரு பெரிய லாஸா இருக்கும். நான் இது ஏன் சொல்றேன்னா நீங்க எல்லாருமே என்ன நினைப்பீங்க, அஸ்வினுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா வந்து வாஷிங்டன் சுந்தர் வருவான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எதுக்கு அஸ்வினுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ன்ற? அஸ்வின் போறாருன்னா விட்டுருங்க, அந்த இடத்துல வேற ஒரு பிளேயரை ஃபில் பண்றது தான் நம்மளோட வேலை. சரிங்களா? ஒரு வேற ரோல் பேசிக்கா வேற பிளேயர்ன்றது வேற ரோல் ஃபில் பண்றது தான் நம்மளோட வேற ஒரு வேற ஆப்ஷன். ரோல் நீங்க எப்படி வேணா ஃபில் பண்ணலாம். அது அஸ்வின் மாதிரி தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. துப்பாக்கியை கொடுக்கன்றதுக்காக வாஷிங்டன் கொடுங்க அப்படின்லாம் கேட்க கூடாது. ஓகேங்களா? இப்ப ஏன் நான் வந்து சிஎஸ்கேக்கு பெருசா தேவையில்லைன்றேன்னா, வாஷியோட பெரிய அப்பர் ஹேண்டே வந்து என்னதான் ஒரு போலிங் கண்டெயின் பண்ணி கொடுத்தாலுமே அவர் ஒரு பேட்டிங் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். பட் ஆனா சிஎஸ்கே நீங்க வந்து டாப் ஆர்டர்ல இப்போ வாஷி வந்து யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. உங்களுக்கு 7-8 கிட்ட வரைக்கும் பேட்ஸ்மேன் இருக்காங்க. டோனி ஆட வைக்கிறதே இங்க கஷ்டமா இருக்கு. டோனி ஆட வச்சு ஆகணும்ன்ற ஒரு நிர்பந்தமும் இருக்கு. அப்படின்றப்போ ஜடேஜா இப்பதான் ப்ரொமோட் பண்ணி நீங்க கொஞ்சம் இவ்வளவு வருஷம் கழிச்சு விளையாட வைக்கிறீங்க. சிவம் டூபே இருக்காரு. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் நடுவுல வருவாங்க. டிவால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு பேட்டிங் வந்து அவர் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஒரு பவுலிங் ஆட்டாக நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றப்போ இப்போ சென்னை உண்மையிலே சொல்றேன், சென்னை பிக்சர்ஸ்ல வந்து இப்போ பெருசா ஸ்பின் எல்லாம் எடுக்கிறது இல்ல. அஸ்வின்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவர் பிளேக்காக நம்ம யூஸ் பண்ணி சிஎஸ்கே எடுத்திருந்தாங்கன்ற பட்சத்துல வாசியை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஜிடில அந்த அதர்கான் வந்து ஏன் பெரிய லாஸா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, வாசி வந்து ஒரு 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. அதுல ஒரு 2 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஜிடிக்கு. ஒரு பேட்டிங் ஹேண்டாவும் அவர் யூஸ் பண்றாங்க, ஒரு பவுலிங்காவும் அவர் கான்ட்ரிபியூட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல ஜிடிக்கு தான் ஒரு தாராளமா தேவைப்படுவாங்க. இது என்ன ட்ரேடு 3.5 கோடிக்கு எதுக்கு வந்து ஜிடி கொடுக்க போறாங்க வாசி அப்படின்றதுதான் எங்களோட பெரிய கேள்வியாவே இருக்கு.